யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லையே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசம், என்னில் அவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே நீக்க உன்னையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. மனம் முழுதும் உனக்காக வாழ்வேன், நீரும் என்றும் போதுமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின், இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 2 வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாய் இருக்கையில் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து. அவன் ஒருத்தன். ஆபிரகாம் ஒருவன் தான். அவனை ஆண்டவர் என்ன அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை பெருக பண்ணுகிறார். அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். இப்போ நாளில் கூட நிறைய, அந்த நாளில் நிறைய குழந்தைகள் பெறுவாங்க. ஆனால் அந்த நாளில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான் இருப்பாங்க. பையன்னு பார்த்தா ஒரு பையன் இருப்பாங்க, எல்லாம் ரெண்டு பிள்ளைங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொன்ன கர்த்தர் ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள்.
நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நாம் நோக்கி பார்க்க சொல்கிறார். என்ன நோக்கி பார்க்க சொல்கிறாருன்னா, அவர்கள் விட்டு சென்ற, அவர்கள் வைத்து போன நல்ல விசுவாச வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்க அப்படிங்கிறார். ஆபிரகாமும் சாராளும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, ஆபிரகாம் ஒரு கல்தேர் தேசத்தை சேர்ந்தவன், அப்படின்னா விக்கிரக ஆராதனையின் மகன், விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்திலிருந்து வந்தவன். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், பேர் சொல்லி அழைத்தார். அதனால் அவனும் என்ன செய்தார், உடனே ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னாரு. அப்போ ஆபிரகாம் என்ன செய்தார், உடனே புறப்பட்டு போனார். அவர் புறப்பட்டு போகும்போது அவருடைய மனைவியை சாராளும் என்ன செய்தார், கூட புறப்பட்டு போனான். முதல்ல அவங்க பேர் ஆபிராம், சாராய் அப்படி தான் இருந்துச்சு. பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாம் அப்படின்னு ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அப்படின்னா பெருக பண்ணுகிறவர், பெருக செய்கிற தேவன். பெருக செய்தார் என்ற அர்த்தம். ஆபிராம் அப்படின்னா விட ஆபிரகாம் அப்படின்னா அதிகமாக பெருக பண்ணுதார். சாராய் என்பதை விட சாராள் அப்படின்னு கொண்டு அவள் எல்லாருக்கும் ஜீவன், எல்லாருக்கும் அவள் தாய் போன்றவள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு பேரை கூட மாற்றுதார். அவங்க 2 பேரையும் அழைத்து என்ன செய்தார், ஆசீர்வதிக்கிறாரு, பெருக பண்ணுதார். அப்புறம் அவரை நம்பி வரும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க தனிமையாக இருக்க ஒருவனாக இருந்தாலும் சரி, தனிமையாக இருந்தாலும் சரி, அழைக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, பெருக பண்ணுகிறார். நம்மையும் கூட கர்த்தர் அப்படி தானே செய்கிறாரு, அழைக்கிறார். முதல்ல நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போகும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எண்ணில் அடங்காதது. ஆபிரகாமை தான் நினைச்சார் ஒரு விசுவாசத்தில் வல்லவனாக நினைச்சார் மாற்றினார், விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றினார். வெளியில் அழைச்சிட்டு போய் நீ வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணு, இந்த கடற்கரை மணலை எண்ணு அப்படின்னு சொல்லுவார். அது எண்ண முடியாதுல்ல, அதுபோல் உன்னுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு குழந்தை கூட அவனுக்கு கிடையாது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை நம்பினா இது வரைக்கும் நாமும் கூட ஆபிரகாம் சாராளுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதுபோல் சாராள் கூட என்ன செய்தாங்கன்னா, ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் குழந்தை ரொம்ப நாள் இல்லாதனால அவங்க சோர்ந்து போய் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களை விசுவாசத்தில் வல்லவனாக மாற்றி அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தாரு. 100 வயதில் குழந்தையை கொடுத்தாரு. ஈசாக்கை அழைத்து அவனையும் ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் சாராளுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் திருமண வீடுகளில் பாருங்கள், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆபிரகாம் சாராளை பற்றி தான் வேத வசனங்களை வச்சு பேசுவாங்க. ஆபிரகாமும் சாராளும் ஒரு முன்னோடியாக நமக்கு இருக்கிறாங்க. அதான் உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாமை நமக்கு தகப்பனாகவும் சொல்கிறாரு, சாராளை நம்முடைய தாயாக, உங்களை பெற்ற சாராள். நம்ம இந்த உலகத்தில் நம்மை பெற்ற அம்மா ஒருத்தங்க இருந்தாலும் கூட விசுவாசத்தில் ஆபிரகாமும் சாராளும் நமக்கு பெற்றோராக என்ன செய்கிறாங்க இருக்காங்க. அவங்களை எப்படி ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரோ அதே போல் அவருடைய சந்ததிகளாகிய நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாகவே உண்டு. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன், முழு உள்ளத்தோடு நாமம், முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொன்ன தகப்பன் எங்களையும் கூட அவங்களுடைய சந்ததியாக மாற்றி எங்களையும் அழைத்து ஆசீர்வித்து